And then let us travel to Hindu Marriages Act. Yes, Hindu Marriage Act, you know very well, 1955. It of course, section 1 speaks, it extends to whole part of India. And section 2, யாருக்கு இது applicable ஆகும்? If both the parties are Hindus, அவங்களுக்கு யாரு ரெண்டு பேர் மனுதாரரோ எதிர்மனுதாரரோ ரெண்டு பேருமே என்னவா இருக்கணும்? இந்துவாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த ஆக்ட் வந்து applicable. This act apply who is a Hindu by religion to any person who is a Buddhist, Jain or Sikhs by religion, and also applies to person who not Muslims, Christian, Parsi, Jew by religion. சரியா? அதாவது இந்துக்களா இருக்கணும். இந்துக்கள்ங்கிறது யாராரு? ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின், சிக்ஸ் பை ரிலிஜன் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன? இந்துக்கள் தான். சரியா? யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்டின் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இல்லையோ, ஜூ இல்லையோ, அவங்க தான். இதுல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எனி சைல்ட் லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட், அவங்க பிலாங் டு Hindus, Buddhist, Jain and Sikh by religion na avangalum Hindus. Suppose tribes பொறுத்த வரைக்கும் if they are specifically notified by the government, இவங்களும் Hindus அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா அவங்களும் Hindusல வராங்க. This is about basic things. And section 3, இந்த section 3 என்ன அப்படின்னா, அதாவது இந்த சட்டம் இந்துக்களுக்கு உண்டான சட்டம்ங்கிறதே எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னெல்லாம் நம்மளுடைய கஷ்டமா இருந்ததோ அந்த கஷ்டம் எல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து அதை ஒரு உருவகப்படுத்தி தான் வந்து லாவா வந்திருக்கே தவிர ஸ்பெசிபிக்கா உருவாக்கப்பட்டு புதுசா வரல அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 3, வேற ஒண்ணும் இல்லை. And section 4 ஒன்னும் not necessary. Thereby I am going to section 5, very very important thing. என்ன இம்பார்ட்டன்ட் இதுல? Conditions for a Hindu marriage. இந்து திருமணம் அப்படின்னு நாம எதெல்லாம் சொல்ல முடியும்? A marriage may be solemnized between any two Hindus if the following conditions are fulfilled. First thing, neither party has a spouse, living spouse at the time of the marriage. அதாவது வந்து கல்யாணம், இப்ப நம்ம கல்யாணம்னா என்ன பண்றோம்? சார் கல்யாணத்துக்கு எல்லாம் விசாரிச்சு எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் விசாரிச்சுட்டோங்க. பொண்ணு வீட போய் பார்த்தோம், பொண்ணு வீடு நல்ல பெருசா இருக்கு, நல்ல சௌரியமான குடும்பம், நம்ம எப்ப எது கேட்டாலும் செய்யறதுக்கு உண்டான தகுதியோட இருக்கிறாங்க. 2 பசங்க ஒரே பொண்ணு தான் அவங்க வீட்டுல, அதனால அந்த 2 பசங்க இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு வந்து நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் போய் நின்னாலுமே அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா பார்த்துட்டோம், எல்லாம் விசாரிச்சுட்டோம். இதுதான் நாம விசாரிக்கிறது. ஆனா உண்மையிலேயே அந்த பையன் எங்க வேலை பாக்குறாரு, என்ன வேலை பாக்குறாரு, அவரு எப்படிப்பட்டவரு, எதனா வந்து அக்கம் பக்கம் போய் விசாரிச்சு என்ன ஏது, வேற ஏதாவது முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்குதா, இல்ல யாராவது ஏதாவது இருக்குதா, இத மாதிரி எல்லாமும் விசாரித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் தற்போது நாம இருக்கிறோம்ங்கிறது உறுதியான ஒரு விஷயம். So that we should keep in our mind. வெறும் காசு, பணம், அவங்களுடைய வசதி இதை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணினா அதனால் பெருமளவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால நம்ம அதுல முன்னெச்சரிக்கையா இருந்தா we can avoid all those things. So first thing, ஏற்கனவே திருமணமானவர்களாக இருக்கக்கூடாது. Second one, at the time of the marriage neither party is, ரெண்டு பேர்ல யாருமே is incapable of giving a valid consent to it in consequence of unsoundness of mind. வந்து ஒரு நிறைய கேஸ் வருதுங்க கோர்ட்டுக்கு, பொண்ணுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல அப்படின்னு. சரி, நம்ம சும்மா வந்து நம்ம ஒரு 4-5 கேள்வி கேட்கிறோம். வந்து என்ன ஏது, என்னம்மா எங்க படிச்ச, ஏது படிச்ச, என்ன படிச்ச, எப்படி படிச்ச, என்ன மார்க் வாங்கின, அப்படி சில கேள்விகள். ஏன்னா உங்க வீட்டுல எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இப்படியா நம்ம ஒரு கிராஸ் கேள்வி கேட்கிறோம். சரி ரைட், என்ன நல்லா தானே ஆன்சர் பண்ணுது, என்ன இவர் இப்படி சொல்றாரு, சரி பிரச்சனை எடுத்துக்கிடுவோம், அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் அதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, is incapable of giving a valid consent to it in consequence of unsoundness of mind. டோட்டலா அன்சவுண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னாக்க நம்ம இந்த செக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா சரி வந்து கொடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு? though capable has been suffering from mental disorder of such kind or to such extent as to be unfit
for the marriage and the procreation of the children. நல்லா இருக்குங்க, காலையில எந்திரிச்சு சமைச்சு பண்ணி பூஜை காரியங்கள் பார்த்து செஞ்சு எல்லாமே பண்ணுதுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பெருசா கத்துது, அடிக்க வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படிங்க குடும்பம் நடத்துறது? திடீர்னு வந்து என் பையனை கழுத்தை நெரிச்சிருச்சான் இதுல பெட்ரூம்ல வந்து ஓன அலறிட்டு ஓடி வரா. அப்போ intermittently she is being affected. அது நமக்கு எப்படி தெரியும்? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நாம வந்து இப்போ முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தற்போது இருக்கிறோம் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கல்யாணமே இல்ல. எஸ். அப்புறம் அவங்க வந்து ஒரு திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவர்களாகவோ அல்லது ஒரு சைல்ட பெத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னாலோ அது வந்து ஒரு சரியான காரணமா எடுத்துக்க முடியாது கல்யாணம் பண்றதுக்கு. has been subject to recurrent attack of insanity. இன்சானிட்டினா நம்ம தன்னிலை மறந்து என்ன பண்றோம்னே தெரியாம இருக்கிற ஸ்டேஜ். அப்பப்ப எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளால the bridegroom has completed the age of 21 and the bride at the age of 18. கண்டிப்பாக ஆணா இருந்தால் 21 வயசு, பெண்ணா இருந்தால் 18 வயசு, இது ஃபுல்ஃபில் ஆயிருந்தா தான் திருமணம் நடக்க வேண்டும். The parties are not within the degrees of prohibited relationship. என்ன ஹிந்து சேத்துல என்ன சொல்றோம்? அண்ணன் தங்க அப்படின்னா பாச பிணைப்பு அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணன் தம்பி உறவுல கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஒரு இந்து சமுதாயத்துல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. This is called prohibited relationship. அதாவது சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு இல்ல, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இதெல்லாம் நமக்கு அண்ணன் தம்பி உறவு தான். இதுல எல்லாம் நம்ம வந்து திருமணம் செய்கின்ற முறை இந்துக்களுக்கு கிடையாது. ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ டோன்ட் கிளியர் அபவுட் தட். ஆனா முஸ்லிம்ஸ்ல வந்து அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்ல அவங்க பசங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முறை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அவங்களுடைய கல்ச்சர் தானே, அவங்களுடைய கஸ்டம்ஸ் தான். அதனால வந்து அப்படி ஒரு முறை அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்து முறையில அது கிடையாது. ஆனா என்ன முறை உண்டு நம்மள்ட்ட? மாமா பையன் மாமா பொண்ணு, அத்தை பையன் அத்தை பொண்ணு, இந்த முறை திருமணம்ங்கிறது நம்மளால அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அப்போ ப்ரோஹிபிட்டட் டிகிரியில நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சப்போஸ் நம்ம கஸ்டம்ஸ் அதை அனுமதிச்சது அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The parties are not sabindas each other unless the custom or usage governing each of them permits a marriage between the two sabindas. சபிந்தாஸ்ங்கிறது யாரு அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா என் ஜெனரேஷன்ல இருந்து ஃபாதர் சைட்ல 5, அதே மாதிரி மதர் சைட்ல என்ல இருந்து ஆரம்பிச்சு 3. இதுதான் வந்து நம்ம சபிந்தாஸ்ன்னு சொல்றோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இந்து சமுதாயத்துல வந்து இறந்தவர்களுக்கு வந்து திதி கொடுப்போம் இல்லையா? அப்போ அப்பா வேறுபடலாம். ஆனா தாத்தா அப்படின்னாக்க நம்ம அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இவங்க எல்லாரும் யாருக்கு தான் கொடுப்பாங்க? அவங்களுடைய அப்பாவுக்கு காமனா கொடுப்பாங்க. அப்போ யாரெல்லாம் ஒரே குடும்பத்தை ஒரே நபருக்கு அவருடைய ஃபோர் ஃபாதரா திதியா கொடுக்குறாங்களோ தே ஆர் கால்ட் சபிந்தாஸ். இப்படி ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வச்சுக்கலாம். சோ இந்த முறைகளில் திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணம் ஆனது செல்லத்தக்க திருமணம் அல்ல. அப்படி ஒரு திருமணம் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த கண்டிஷன்ஸ் 5ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. சோ எந்த ஒரு வழக்கு அப்படின்னாலும் முதல்ல 5 அப்படின்னு நம்ம போகணும். 5க்குள்ள வருதா அப்படிங்கறத செக் பண்ணணும். அண்ட் செக்ஷன் 7 நான் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். Ceremonies for a Hindu marriage may be solemnized in accordance with the customary rites and ceremonies of either party there. அவங்களுடைய வழிமுறை என்னவோ அதுதான். நம்ம முன்னாடி அந்த செக்ஷன் 5லயே பார்த்துட்டோம். செக்ஷன் 7A தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட். நம்ம தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்ல இன்னொரு முறைய ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன முறை அது? சுயமரியாதை திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம். இந்த சுயமரியாதை சீர்திருத்த திருமணம்னா அதுக்கு என்ன வழிமுறை வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க 3 முறைகளில் எதை வேண்டுமானாலும் ஃபாலோ பண்ணிக்கிடலாம். என்னது? ஒண்ணு தாலி கட்டிக்கிடலாம், இல்லைன்னா மோதிரம் மாத்திக்கிடலாம், இல்லைன்னாக்க அவங்க வந்து தாலி கட்டிக்கிறது கார்லண்ட் ஈச்சது மாலை மாத்திக்கிடலாம். அப்புறம் அது மட்டும் இல்ல, முக்கியமா அவர்கள் இருவருமே
ரெண்டு பேரும் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு புரியுற மொழியில டிக்ளரேஷன் கொடுக்கணும். I so and so marry take so and so as my wife and I declare அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து அவர்களை நல்ல நான் வாழ வைப்பேன்னு நான் வந்து இந்த புத்தகத்தின் முன்னால நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த மனைவியும் அதே மாதிரி ஒரு டெக்ளரேஷனை கொடுக்கணும். இப்படி கொடுத்தால்தான் அந்த திருமணமானது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடோட அமெண்ட்மெண்ட். And then section 8 registration of Hindu marriages. நம்மளுடைய ஹிந்து மேரேஜஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடலாம், அதை வந்து கம்பல்சரி அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அப்படி பண்ணலங்கிறதுக்காக ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் இன்னி வரைக்கும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இட் ஹாஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. பண்றவங்க பண்றாங்க. யாரெல்லாம் முக்கியமா பண்றாங்க அப்படின்னா those who wanted to go abroad அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் இப்போ நம்ம நடைமுறையில இருக்கு. Section 9 restitution of conjugal rights and judicial separation. Restitution of conjugal rights என்னது? நாங்க நல்லா தாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு என்னவோ போச்சுக்கிட்டாரு, விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருங்க, எங்க போயிட்டாருன்னே தெரியல, என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது வழி அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு நம்ம என்னன்னு யோசிச்சோம் அப்படின்னா இதுக்கு நீங்க சேர்ந்து வாழ மனு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன, அதாவது எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்ல, there is no reasonable cause and he withdrawn from the society without informing me, I am the aggriever now அப்படின்னு நான் எல்லாம் சொல்லி நான் மனு தாக்கல் பண்ணலாம். அது restitution of conjugal rights. அத நம்ம வந்து விசாரிச்சு ஆமா தகுதியான மனுதான் அப்படின்னு முடிவு பண்ண அந்த கோர்ட் அதுக்கு ஆர்டர் பண்ணலாம். வேற கொஸ்டின் அப்படி ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போங்க இந்த மாதிரி வந்து இந்த மனுவை என்னென்ன காரணங்கள்னால ரீசன்லாம் சொல்லி அதனால நான் அனுமதிக்கப்படுகிறது and the court will give some time, ஒரு மாசமோ 2 மாசமோ கொடுத்து வந்து எதிர்மனதாரர் இவ்வளவு நாளுக்குள்ள வந்து நீங்க அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு காலக்கெடுவை கொடுத்துதான் வந்து அந்த உத்தரவானது பகரப்படும். எஸ். Where a question arises whether there has been reasonable excuse for withdrawal from the society, the burden of proving reasonable excuse lies on the person who has withdrawn from the society. மனுதாரர் என்ன சொன்னா போறோம், வேண்டுமென்று என்னை விட்டுட்டு போயிட்டாரு, no reasonable cause ன்னு சொல்லி அவங்க சொன்னா போறோம். Suppose if the husband has any valuable reason, it is the duty, it is the burden of the person concerned who is having that defense. He has to prove that I am having reasonable cause. If he is able to prove that, then the result would be in otherwise. This is section 9. And section 10, it speaks about judicial separation. Either party to a marriage, whether solemnized before or after the commencement of the act, may present a petition praying for judicial separation on any of the grounds specified in subsection 1 to 30. டைவர்ஸுக்கு என்னெல்லாம் கிரவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே applicable for judicial separation also. So இப்ப வந்து I am having two grown up children, they are about to get married. அப்ப வந்து எங்களுக்குள்ள வந்து ரொம்ப காலமா நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னா கூட I don't want to have the conjugal relationship with that person, I want to avoid them. In such a situation what I have to do அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு, ஏன்னா நாளைக்கு வந்து அந்த சபையில நின்று என் கணவரும் வந்து இருந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கும் போதுதான், ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட பிலீஃப் உள்ளவங்க, அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தால்தான் சமுதாயத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கும்ங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், ஐ டோன்ட் கோ அவே ஃப்ரம் திஸ், அதனால எனக்கு ஜுடிஷியல் செப்பரேஷன் கொடுத்தா போரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ள அந்த கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப் இல்லாம நாங்க இருந்தோம்னா போதும், ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லாம அவர் ஒரு இடத்துல இருக்கட்டும், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஆனா எங்களுடைய பாண்ட் அங்கதான் இருக்கணும், பாண்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். வாட் ஆர் ஆல் தி கிரவுண்ட்ஸ் அவைலபிள், we can utilize it according to 1 to 13 section of 1 to 13 grounds in section 30. சரி, suppose judicial separation has been granted, அதுல என்ன பெனிஃபிட் கிடைக்குது, இந்த அம்மா என்ன எதிர்பார்த்துச்சோ இல்ல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது கிடைச்சிருச்சு. என்னது, there is no necessity to have conjugal relationship. Sometimes later if the parties either on their own volition, suppose வந்து
திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறந்துருச்சு ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கும், இல்ல அவங்க குடும்பத்துல இருந்தவங்களும், இல்ல அந்த குழந்தைங்களும், அம்மா எங்க இப்ப பாத்திருக்கிற மாப்பிள்ள நான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வரணும், அவங்க சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. தே ஆர் இன் லவ் வித் ஈச் அதர். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க அப்படின்னா, அப்ப there is no other go for this lady. என்ன பண்ணுவா? she will go and beg him. இங்க பாருங்க, நம்ம கதை தான் ஏதோ ஒரு கதையா வாடி போச்சு, ஆனா அதுக்காக நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாகலாமா? அப்ப நம்ம இதுக்காவது என்ன பண்ணணும்? we have to live together. So அந்த சிச்சுவேஷன்ல ஏற்கனவே they got an order of judicial separation. What they have to do now? Let them go, get that order resigned and they get united. இதுதான் அதுக்கான solution. Then void marriages and voidable marriages. What are all the void marriage? If the marriage contravenes any one of the conditions specified in classes 1, 4 and 5 of section 5. அப்ப நம்ம திருப்பி எங்க போகணும்? section 5க்கு திருப்பி நம்ம டிராவல் பண்ணணும். என்ன சொல்லுது section 1? neither party has a spouse living at the time of marriage அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு கணவரோ மனைவியோ இருந்து திருப்பியும் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திருமணம் என்ன திருமணம்னு சொல்றாங்க? void marriage. void marriageனா என்ன? ஐயா இதுல எதுனா ஓட்டை இருக்குன்னா நம்மளால அதை கியூர் பண்ணவே முடியாது. இது வந்து இல்லா நிலை, அது அவ்வளவுதான். இது வந்து it can't be cured. வேற ஏதாவது ஒரு வழிமுறையில இதை சரி பண்ணிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. that is called void marriages. அப்ப ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட திருமணத்தை செல்லுபடி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பெண் அழுதால் இன்னொரு பெண் அழறா, வருத்தமா இருக்கும் கோர்ட்டுக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? நம்மளால சட்டத்தை மீற முடியாது. ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு, நீ இப்ப இவன் பொண்டாட்டியே இல்லம்மா அப்படின்னு தான் அந்த நீதிமன்றம் சொல்ல முடியும். எஸ். அடுத்தது fourth category என்ன? the parties are not within the degrees of prohibited relationship. என்ன prohibited relationship? full blood இருக்க கூடாது, half blood இருக்க கூடாது, uterine blood இருக்க கூடாது. என்னப்பா அந்த full blood? one father mother, children born to them 2 or 3, they are called full blood. சரியா? அதுக்கு அடுத்தது half blood. என்ன half blood? மொத பொண்டாட்டி இறந்து போயிட்டோம், அந்த வீட்டுக்காரரு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்ப முதல் மனைவி இல்லாத காரணத்தினால ரெண்டாவது திருமணம் செல்லக்கூடிய திருமணம். ஓகே. அப்போ ரெண்டாவது மனைவியின் மூலமாக அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த குழந்தை தான் என்னன்னு சொல்றோம்? half bloodன்னு சொல்றோம். சரியா? ரைட். அதே யூட்ரின் பிளட். அந்த பிளட் என்னன்னா, ஃபாதர் இருக்கிறாரு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு, அது மூலமா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. சப்போஸ் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 21 வயசுல அந்த கணவர் இறந்து போயிடுறாரு. அப்பயே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி இந்த பொண்ணு இவ்வளவு சின்ன பொண்ணு நம்ம இப்படியே விட்டு வைக்க முடியாதுன்னு அதை யோசிச்சு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இரண்டாவது கணவர் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அப்ப இந்த இரு உறவுகளையும் என்னன்னு சொல்றோம்? யூட்ரின் பிளட்ன்னு சொல்றோம். திஸ் இஸ் கால்ட். அப்போ இந்த மாதிரி இந்த உறவுகளுக்குள்ளேயும் திருமணம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்றாங்க. சரியா? அது இன்னொருத்தர் மூலமா, இன்னொரு கணவர் தானே அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க மூலமா பிறந்தது தானே, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அந்த கல்யாணத்தை அங்கீகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு திருமணம் நடந்தால் அந்த திருமணமும் இல்லா நிலை, அது இட் இஸ் null and void அப்படின்னு சொல்றாங்க. And then parties are not sabita for each other. நான் சொன்னேன், அதாவது காமன் ancestor, அந்த காமன் ancestorக்கு பிறந்த இவங்க அதுல brothers and sisters ரிலேஷன் உள்ளவங்களும் திருமணம் பண்ணிக்க கூடாது. அது that is called சபிதாஸ். அப்போ இந்த உறவுகளுக்குள் திருமணம் நடைபெற்றிருந்தால் அந்த திருமணமும் செல்லத்துக்கு திருமணமே அல்ல, வாய்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதுல இன்னொன்னு சொல்றாங்க என்ன? அதாவது இன்செஸ்ட் மேரேஜ். அதாவது அதுதான் நான் சொன்னது, இப்ப பிரதர் அண்ட் சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அதை வந்து இன்செஸ்ட் மேரேஜ்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெப்போட்டிசம் மேரேஜ். நெப்போட்டிசம்னா என்ன அப்படின்னாக்க, டு கெட் சம் பெனிஃபிட். அதாவது வந்து இந்த உறவுல கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது தப்பு அப்படின்னு தெரியுது, பட் தோஸ் பீப்புள் ஆர் சோ வெல்தி,
அப்ப ரொம்ப வெல்தி பீப்புள் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய நமக்கு சலுகைகளை அடைய முடியுங்கிற காரணத்துக்காக ஒரு திருமணத்தை நடத்துறாங்க அப்படின்னா, ஈவன் தென் தட் மேரேஜ் இஸ் நாட் valid one, it is a void marriage அப்படின்னு சொல்றாங்க. This is called void marriages. And what are voidable marriages? சில மேரேஜ் நடந்திருக்க வேண்டாம், அத அப்படி இருந்துமே கூட நான் ஒண்ணு அதை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னாக்க ஒரு இன்சேன் பர்சன் வச்சுக்கோங்க. That insane person was married to me. By that time I didn't know about that fact, but I accepted it. எனக்கு என் கர்மா இது, நான் என்னோட கர்மாவை அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு கடவுள் பார்த்த மனுஷங்க இன்னும் அவங்கள மாறல. சோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது I have to come across this அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப நான் இந்த வாழ்க்கையே நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அது செல்லாத திருமணம்னு டிக்ளேர் பண்ண முடியும்னா கூட, then they accepted it on their own, then it is called voidable marriage. Any marriage solemnized whether before or after the commencement of this act shall be voidable and may be annulled by a degree of nullity. பண்ண முடியும், ஆனாலும் அத அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க they have made it as a valid one. அப்படி ஏத்துக்காம கோர்ட்டுக்கு வந்தா, the court can, if it's found that the grounds are correct, then the court can declare it as voidable marriages. அதெல்லாம் எந்தெந்த மேரேஜ்? Marriage has not been consummated out of importance. சரியா? ஒரு திருமணம்ங்கிறது என்ன பர்பஸ்க்காக நடத்தப்படுகிறது வேண்டியார் என் அந்த பர்பஸே இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையே இல்லை இல்லையா? சோ அதனால அத ஒரு கிரவுண்டா வச்சிருக்காங்க. That the marriage is contravention of subsection 2 of section 5. Subsection 2 of section 5 என்ன? Neither party is incapable of giving a valid consent in consequence of insound mind. ஒரு இன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட, ஏமா உனக்கு சம்மதம் தானே என்ன எதையுமே கிரகிச்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் உனக்கு சம்மதம் மண்டையாட்டுன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? ஆட்டும். இல்ல இது நல்லா இருக்குதான்னு யாராவது பின்னாடி இருந்து ஒரு படத்தை காமிச்சு மண்டையாட்டுன்னா கூட ஆடிட்டு போகும். பாக்குறவங்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் படம்னு, முன்னாடி நிக்கிறவங்களுக்கு மண்டையாட்டிடுச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். இத மாதிரி நடந்தது அப்படின்னாலும் அந்த மேரேஜ் என்னது? We can declare it as a voidable marriage. Though capable, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெபாசிட்டி இருக்கு, suffering from mental disorder to such extent, எப்பயாவது புரியாதனால முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, as to be unfit for marriage and the procreation of children. குழந்தையே பெத்துக்க முடியாதுங்க, திருமணத்துக்கே உதவாத அலர்ஜி கிட்ட வந்தாலே அலறுது. சோ எரிஞ்சுமே suppressing those facts when they get married into a person, what would be the nature of that person? அப்ப அவன் லைஃப் ஒரு அட்டையர் ஸ்டேஜுக்கு யோசிக்க தோணும் இல்லையா? And then recurrent attacks of insanity. The consent of the petitioner or the consent of the guardian in marriage of the petitioner was obtained by force or fraud as to the nature of the ceremony or as to any material fact or circumstances concerning the respondent. அதாவது என்னன்னா மிரட்டி கல்யாணம் பண்றது, கையில கத்திய வச்சுக்கிட்டு தாலிய கட்டிக்கிறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டி கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி சூழல்கள்ல நடந்த திருமணம். The respondent was at the time of marriage pregnant by some other person other than the petitioner. Suppose ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கங்களேன், ஒரு பையனுக்கு மாமா மட்டும்தான் உறவுன்னே இருக்கிறாரு. Father died, mother died, there is no one else. The father's side, no one is taking care. Only his maternal uncle has come forward and take the custody of the person and bringing him up. In such a situation, what would be the mind of the person? அவர் நல்லா படிக்க வைக்கிறாரு, நல்லா கொண்டு வராரு, ஒரு டாக்டரா உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு அவரோட பொண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு, இருக்கு, நல்ல குடும்பம், அவங்க மாமால அற்புதமான மனுஷன். ஆனா இந்த பொண்ணு ஒருத்தர் எந்த விஷயம் அவங்க அப்பாக்கே மாமாக்கே தெரியல. இப்ப அவரு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாரு, டாக்டர் ஆக்கிட்டோம் பையனை பொண்ணை இங்கேயே கொடுத்துட்டோம்னாக்க நல்லபடியா லைஃப் ஓடும், நமக்கு கவலை இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. பட் he come to know about it. அவனுக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு. ஈவன் தென்
he forget it and continued his relationship அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய ரைட்ஸ் ஆஃப் கிளைமை வந்து அவன் வெய் பண்ணிட்டான். அவன் வந்து அது வந்து though it is a voidable marriage, this is called voidable marriage. அந்த அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா சொல்றேன். சோ இதுக்கு வந்து இப்படி ஒரு நம்மளால ஒரு ஆர்டரை வாங்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்துமே அதை மன்னிச்சு இத மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிறோம் அப்படின்னா it has become voidable. இதுதான் வந்து செக்ஷன் 12. இதுல என்ன கண்டிஷன் சொல்லி இருக்காங்க அப்படின்னா, இந்த காலம் சி அண்ட் டி இருக்கு பாத்தீங்களா, consent obtained by force and then at the time of marriage she was pregnantங்கிறது இவருக்கு தெரிய வருது within 1 year. அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் மட்டும் within the from the date of knowledge ன்னு எடுத்துக்க முடியாது, அதுக்கு வந்து காஸ் சொல்லணும். within 1 year from the date of marriage வந்து கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுறணும். or otherwise unless you prove that is reasonable cause for it and you have to prove that cause, then only you are entitled to file the petition. இந்த ரெண்டு விஷயம் இதுல ஸ்டிபுலேஷனா சொல்லப்பட்டிருக்கு. And then section 13, any marriage solemnized whether before or after the commencement of this act may on a petition presented either by the husband or by the wife dissolve by a degree of divorce on the ground that the other party என்னென்ன grounds, voluntary sexual intercourse other than his or her spouse. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த பொண்டாட்டியும் சரி எந்த கணவரும் சரி தன் மனைவி தனக்கு உண்மையா இருக்கணும், தன் கணவர் தனக்கு உண்மையா இருக்கணும்ங்கிறதுல இன்னி வரைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாம யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா அதை யாராலும் பொறுத்துக்க முடியாது. This is a valid ground for seeking divorce for dissolution of marriage. Treated the petitioner with cruelty. Most probably இது யாரால வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது அப்படின்னா இப்ப எல்லாராலையுமே தான், ஜென்ஸாலையும் தான். முன்னெல்லாம் வந்து லேடிஸ் தான் அதிகம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ஜென்ஸ் சொல்றாங்க. பேலன்ஸ்டா தான் இருக்கு. Treated the petitioner with cruelty. என்ன மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ causing cruelty, அதுக்கு வந்து அவங்க they can approach the court. Deserted the petitioner for a continuous period of not less than 2 years. 2 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக எந்த விதமான தகுதியான காரணங்களோ அல்லது அந்த நபருக்கு சொல்லாமலோ பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னாக்க டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றத்தை அணுகலாம். Has ceased to be a Hindu by conversion to other religion. வந்து நான் இந்துங்க, என் கணவரும் இந்து தாங்க, திடீர்னு அவர் பாட்டுக்கு வந்து இயேசுவே கிறிஸ்துவேன்னு சொல்லி சும்மா சர்ச்சுக்கு சும்மா போயிட்டு இருந்தாரு. நானும் வந்து என்ன போயிட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தா அவர் பாட்டுக்கு கிறிஸ்டினியா மாறிட்டாரு, அந்த மதத்தை தான் சார்ந்து இருப்பேங்கிறாரு. எப்படி என்னால ஒத்துக்க முடியும்? நான் முருகனை கும்பிடுறேன், பிள்ளையார கும்பிடுறேன், இதெல்லாம் வந்து it will affect our heart இல்லையா? நம்ம ஏன்னா we are attached with those things. அதனால வந்து என்னால ஒத்துக்க முடியாது. Yes, you can approach the court. Mental disorder means yes, has been incurably of an unsound mind person suffering continuously or intermittently, for which the petitioner cannot reasonably expected to live with the respondent. ஏற்கனவே நம்ம சொன்ன காரணங்கள் தான். அதாவது அவரை வந்து பூர்ணமா வந்து அவரை நம்ம காப்பாத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்ல. I can very well cure her அப்படிங்கிற சிச்சுவேஷனே இல்ல. I tried my level best, whatever the possibility I take her to all doctors. There is no such possibility. Again and again I am suffering for this same reason. I want divorce. Yes. Then mental disorder, that is also one reason. The expression psychopathic disorder means a persistent disorder or disability of mind. தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. So இந்த ரீசனுக்கு they can approach the court. Has been suffering from venereal disease in a communicable form. So that we know very well. AIDS இல்ல ஒரு communicable disease இருந்தது அப்படின்னாக்க life will be more difficult to live along with that person இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து if they approach court, they are entitled to get it. அதுக்காக இப்ப கொரோனா வந்துருச்சுன்னா கொரோனாக்கெல்லாம் ரீசனா சொல்லி எல்லாம் டைவர்ஸுக்கெல்லாம் யாரும் வர முடியாது. கம்யூனிகபிள் டிசீஸா இருக்கணும், that's to be proved.
has renounced the world by entering any religious thing. அதாவது கல்யாணம் அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, அதுல வந்து நான் உலகத்தை வெறுத்து செல்கிறேன் அப்படின்னா ஏயா கல்யாணம் பண்ண அப்படிங்கிற கேள்விதான் எழும் இல்லையா? அப்போ அந்த ரீசனுக்காக once who has renounced the world அப்படின்னாக்க எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டா there is no other. Has not been heard being alive for 7 years or more by those persons who are naturally have heard that the party been alive. அதாவது யாருக்கெல்லாம் அந்த ஒரு 7 வருட காலங்கள் கடந்து விட்டது, என் கணவர் எங்க இருக்கிறான்னு தெரியல, அதே மாதிரி என் மனைவி எங்க இருக்கிறாள்னு தெரியல, 7 வருட காலங்கள் கடந்து விட்டது. இந்த 7 வருட காலத்துல அவங்க பெற்றவர்களோ அவங்களுடைய உறவினர்களோ அவர்களுடைய சுற்றத்தாரும் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், அவர் உயிரோடு இருக்கிறது போல எந்த ஒரு செய்தியும் என் காதுல இந்த 7 வருட காலத்துல வரவே இல்லை. இந்த ரீசனுக்காக you can very well approach the court for divorce. Either party to a marriage, whether solemnized before or after the commencement of the act, may also present a petition for the dissolution of the marriage by a degree of divorce on the ground that there has been a resumption of cohabitation as between the parties to the marriage for a period of 1 year or upwards after the passing of a decree for judicial separation in a proceeding to which they were parties to. இல்ல ரெண்டு விஷயம் பார்க்கணும். அதாவது முன்னாடியே 2 பார்ட்டியும் ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு போட்டு அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் ஹாஸ் பீன் கிராண்டட். அது கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் for a continuous period of 1 year there is no conjugal relationship between that particular husband and wife. சரியா? அப்படி இருந்தால் அந்த இரு தரப்பினரும் 1 வருட காலமாக நாங்கள் பிரிந்துதான் வாழ்கிறோம், எங்களுக்குள்ள எந்த விதமான உடல் உறவும் இல்லை, ஆகையினால எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகினால் அது கன்சிடர் பண்ணப்படும். அதுல பர்டிகுலரா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், these two parties இவங்க அந்த மனுவிலையும் தரப்பினர்களாக இருக்கணும், இந்த மனுவிலையும் இவர்களே தரப்பினர்களாக இருக்க வேண்டும். That there has been no restriction of conjugal rights as between the parties. இது அடுத்த ரீசன். The parties to the marriage for a period of 1 year or upwards after the passing of a decree for restitution of conjugal rights in a proceeding to which they were parties. That is, one party approached the court that my husband has deserted me for no valuable reason without telling me, and thereby I approached the court for restitution of conjugal rights, and though he appeared and defended the case, he failed, and that lady won the case. Even thereafter, for a period of 1 year, if the husband failed to take any action to rejoin his wife, அப்படின்னா கண்டிப்பா இந்த மனைவி எனக்கு டைவர்ஸ் வேணும்னு நீதிமன்றத்தை அணுகலாம். இபியும் போடலாம், அது அப்புறம் வரும். இபி வேற காரணத்துக்கு போடலாம். டைவர்ஸ் வேணும்னா 1 வருஷம் ஆச்சு இப்பயும் வரல, அந்த மனுஷன் வந்தா என்ன வராட்டி எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு வரலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இருவருக்கும் உண்டான பொதுவான காரணங்கள். ஈவன் ஹஸ்பண்ட், ஐதர் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் 2 பேருமே அப்ரோச் பண்ணக்கூடிய காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்னது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வைஃப்ங்கிறது இப்ப பின்னாடி நம்ம சொல்ல போறோம். 1A class 2 before commencement of the act, if her husband married another lady, the previous wife may sought for divorce. அத வந்து இது 55ல தான் இந்த ஆக்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆச்சு. அப்ப அந்த பீரியட்ல இந்த ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து நம்ம கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். இப்ப இது பிரேயர் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை ஒரு 80 வயசு ரீச் ஆனவங்க இல்ல ஒரு 60 65ல இருந்து ஒரு 80க்குள்ள இருக்கிறவங்க வேணா வரலாமோ என்னவோ தெரியல. இந்த இது எதுக்குன்னாக்கா அந்த ஆக்ட் கான்ஸ்டிடியூட் ஆக்கும் போது வந்தது. அப்ப வந்து ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறா, அவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே இருந்த மனைவி எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வரலாம். In a suit under section 18 of the Hindu Adoptions and Maintenance, சரி, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, if he is guilty of rape, sodomy or bestiality, அந்த ரீசன் அதுல இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது ரேப் பண்ணி அவன் தண்டனை அடைந்தவனா இருக்கிறான், இல்லைன்னா அன்நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது டாக்ஸோட, இது அந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்அக்செப்டபிள் திங், அந்த மாதிரி எல்லாம்
ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஃபார் தட் ரீசன். அப்புறம் in a suit under section 18 of Hindu Adoption and Maintenance Act, இன்னொன்னு என்னன்னா in a proceeding under section 125 of CRPC, இது ரெண்டுத்துலயுமே court not maintaining her, அதுக்கப்புறம் வந்து order has been passed, மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்து you have to protect her by way of providing these money, இல்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி எல்லாம் ஒரு ஆர்டர் நீங்க வாங்கிட்டு அதை வாங்கினதுக்கு அப்புறமுமே 1 year லேப்ஸ் ஆகி போய் நீங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா she can approach the court for getting divorce. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ். இந்த ரெண்டு ஆப்ஷன். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் இஃப் a girl if she attain 15 years but not attain 18 years, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள கம்பல் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா and she repudiates the marriage, அதாவது she protested for it even then the marriage was conducted before attaining 18 years, she may approach the court. no அப்ப இதுல வந்து என்ன சொல்லணும், she is a minor இல்லையா, அப்போ somebody may represent her, by way of that she may approach the court. அப்படியும் அவங்க ரிலீஃப் வாங்கிக்கலாம். These are all the available factors. And section 13A, alternative relief in divorce proceedings. On a petition for dissolution of marriage by a degree of divorce, இதுல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா, suppose வந்து they approach the court in any one of the 13 categories, they approach the court. If the court feels instead of granting divorce, why don't this court grant judicial separation? In that way, by way of some reason, by way of assigning some reason, if the court may grant judicial separation. ஆனா இதுல மூணு கண்டிஷன், மூணு சிச்சுவேஷன்ல இத மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் கொடுக்க முடியாது. அது எந்த சிச்சுவேஷன் பார்த்தோம்னா, if they come forward with the relief of cruelty, cruelty வந்தா, இன்னொன்னு அவங்க வந்து converted to any other religion வந்தா, இன்னொன்னு renounce the world இருந்தா. இந்த மூணு ரீசன் தவிர மற்ற ரீசன்ஸ்ல if the court feel instead of granting divorce, judicial separation may be granted. This is about all these all the section 30. And 13B, divorce by mutual consent. ரெண்டு பேருமே ஒருமித்த கருத்தோட இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இல்ல, கம்பேட்டபிலிட்டி இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மெமோரண்டம் கூட போட்டுக்கலாம். அதாவது இப்ப குழந்தைகளை பத்தியோ இல்ல ப்ராப்பர்ட்டி பத்தியோ எல்லாத்துக்குமே they may arrive at settlement by way of enclosing that settlement. They can approach the court. கோர்ட் வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் யூசுவலா ப்ரொசீஜர்ல உள்ளது என்ன அப்படின்னாக்கா, court has to wait for up to கண்டிப்பா 6 months, from 6 months to 1.5 years கூட வந்து court can wait அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப வந்து அது கொஞ்சம் it has been watered down. அதனால வந்து according to the situations வந்து இன்னும் கொஞ்சம் earlier கூட people are getting. பட் ஆக்ட்ல வந்து there is no alteration, only preceded by Supreme Court. But even then, even though they come forward with a consent divorce, the court has to go through all the conditions, and if the facts mentioned are proved and to be considered, then the court can pass an order. Section 14, இது exception clause இல்லையா, அதாவது 1 year வெயிட் பண்றதா, 1 year கூட வெயிட் பண்ணாத சிச்சுவேஷன் எங்களுக்கு. அதனால நாங்க வந்து செக்ஷன் 14 கிளாஸ் 2ல we have come forward with the petition. அதனால வந்து this petition has to be necessarily to be considered by the court. The case has to be taken even without waiting for that 1 year period. The court need not wait for 1 more year. So we want immediate relief. In that way, sometimes they will approach the court by way of filing petition. By that time, what is expected from those parties is
the petitioner has to prove exceptional hardship, and the other thing is exceptional depravity on the other side. In the rendu point, unless it is being proved, the court cannot give such opportunity to them. What is that exceptional hardship? அடிச்சு உதைச்சு வந்து அந்த அம்மா உருவமே இல்லாம ஒரு பக்கம் எல்லாம் எரிச்சு அப்படி ஒரு சூழல்ல she has been saved and now she is in a hospital. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த அம்மா இருக்குது. அது வந்து அவங்க வந்து they are portraying it into court by way of utilizing the technology. அத பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல என்னங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து they are able to produce some documents for that also. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல there is no other go, the court has to consider such situation, or otherwise exceptional depravity. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லங்க, என்னால எப்படிங்க வாழ முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் that she can very well express, she or he they are very well express it before the court. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல if the court get convinced, then the court can take that matter for consideration. But while giving that order, the court must think in mind that the order should be right in such a way that it comes into effect only after the lapse of 1 year. That the court should keep in their mind. While disposing those matters, the court shall have regard to the interest of any children. That is foremost thing. Should ask the party, is there any chance for reunion between? அதையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கறதா எக்ஸ்பெக்டேஷன். Then section 15, when marry again, வாங்குற டைவர்ஸே இதுக்கு தான், எப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல. Now what is the stage? They will make all arrangements there. கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வந்து இன்னைக்கு வந்துரும், அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வந்து டைவர்ஸ் பேப்பர் வந்துரும் எங்க வழக்கறிஞர் சொல்லிட்டாரு, கல்யாணத்தை வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கிட்டுலாம் அப்படின்னு after making all arrangements, divorce is being getting by people now. When a marriage has been dissolved by a degree of divorce and whether there is no right of appeal against the degree, எப்ப அவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்கு உண்டான செக்ஷன் இது. When a marriage has been dissolved by a degree of divorce and when there is no right of appeal against the degree, or if there is such a right of appeal, the time for appealing has expired, having been presented, or an appeal has been presented but has been dismissed, it shall be lawful for either party to the marriage to marry again. This is the situation given. What are all the situations? For a consent divorce வாங்கினதுக்கு அப்புறம் there won't be any appeal அப்படிங்கிற situation na they can immediately marry. Or if there is any such right of appeal, 30 days for appeal அப்படின்னா they have to wait till that time. Suppose if they file any appeal before the appellate forum அப்படின்னா till the disposal of that petition, or otherwise suppose even then there is a further appeal, then they have to wait for further more time. If till that time they should not get married, until that time they have to wait for it, or otherwise they have to face many consequences out of it. Then two wives will fight with them, or vice versa. Section 16, legitimacy of children. This is a very, very important thing. Out of void and voidable marriage, though the marriage is declared as null and void, the legitimacy of the children will not get affected. It gives the same effect out of a valid marriage. ஏன் அப்படி ஒரு பொசிஷனை வந்து நம்ம சட்டம் கொண்டு வந்திருக்கு? எவ்வளவு ஃபோர் திங்கிங் அவங்களுக்கு. இங்கு தவறு செய்கிறவர்கள் ஒரு கணவனும் ஒரு மனைவி. இதுல அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் வந்து என்ன பாவம் பண்ணாங்க? அந்த குழந்தைகள் வந்து இந்த பெற்றோருக்கு தான் நான் பிறக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வேண்டி விரும்பி வந்தெல்லாம் பிறக்கிறது கிடையாது. So child should not get affected because of it. It gives the same effect out of a
valid marriage also. அப்போ அந்த குழந்தைங்களை வந்து எந்த பாவமும் செய்யாம இந்த பெற்றோருக்கு பிறந்த காரணத்தினால அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து பலிகடா ஆக்க முடியாதுங்கிறத மைண்ட வச்சுதான் நம்மளுடைய லெஜிஸ்லேச்சர்ஸ் குழந்தைங்களை வந்து வாய்டு மேரேஜ் மூலமா பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாய்டபிள் முறை மேரேஜ் மூலமா பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, we have to treat them as a legitimate child அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 1 or 2 conditions are there. Who is legitimate and who is illegitimate child? Legitimacy as per common law is the status of a child born to parents who are legally married to each other and a child of conceived before the parents obtain a legal divorce. அதாவது ஒரு குழந்தைய லெஜிட்டிமேட் குழந்தைன்னு எப்ப சொல்றோம் அப்படின்னா, கல்யாணம் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, பண்ணி அதன் மூலமாய் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது இந்த டிகிரி வருது பாத்தீங்களா கோர்ட்ல இருந்து, அந்த டிகிரிக்கு முன்னாடி கன்சீவ் ஆகி கருவுற்று அவள் அந்த குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்க எல்லாமே லெஜிட்டிமேட் சில்ட்ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லெஜிட்டிமசிங்கிறது எப்ப வருது? அதாவது illegitimacy as defined by the Oxford Dictionary என்ன சொல்றாங்க அப்படின்னா, born of parents not lawfully married to each other when parents of a child are not lawfully wedded, the child will be considered illegitimate அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு நம்ம எந்த உதாரணம் எடுத்துக்கலாம்? ஒரு ஏற்கனவே எனக்கு ஒரு மனைவி இருக்கும் போது அந்த கணவன் மற்றொரு திருமணம் செய்து கொண்டான் என்றால் அந்த திருமணத்தை நம்ம என்ன சொல்றோம்? we are calling it as a void marriage. அப்போ அப்படி ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறா, அதை மறைச்சு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா இன்னொரு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த மேரேஜை நம்ம வாய்டு மேரேஜ்னு சொல்லும் போது அதன் மூலமா பிறந்த குழந்தை இல்லெஜிட்டிமசி அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்லுது. another definition இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, at the time of the birth of the child the parents not get married, live in relationship ன்னு சொல்றாங்கல்ல இப்பெல்லாம், அந்த மாதிரி அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, குழந்தையும் பெத்துட்டாங்க. அப்புறம் தான் தோணுது, ஐயோ நம்ம குழந்தைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணுமே, நம்ம ஸ்டேட்டஸ பத்தி யோசிக்கல, ஆனா குழந்தைக்கு ஸ்டேட்டஸ் வெளியில போனா திருமணமாகாம இருக்கிறாங்க அப்படிங்கறத சில பேர் பேசும்போது அந்த குழந்தையினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு வரும்போது அவங்க உணர்ந்து ஒரு திருமணம் செய்துக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையை எப்படி நம்ம கூப்பிடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சரியா? அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பிறக்கின்ற குழந்தைகள் இல்லெஜிட்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயினும் இதுல வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் சொல்றாங்க, 16 class 3. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். at the time of the birth of the child the parents not get married. According to section 16(3), they are entitled to get share in the self-acquired properties of father. அப்படிங்கிற பொசிஷன் தான் முன்னாடி இருந்தது. ஆனா 2011ல சுப்ரீம் கோர்ட் லார்ட்ஷிப் கங்குலி அவங்க மற்றவர்களிடம் இருந்தும் சொத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சொத்துக்களை வாங்கலாம்ங்கிறது ஒரு பொசிஷன் வந்தது. ஆனா அந்த பொசிஷனுக்கு திருப்பி வந்து அதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகி அதுல டு மை நாலேஜ் இன்னும் அதுக்கு வந்து டிசிஷன் வரலன்னு நினைக்கிறேன். இந்த மேட்டர் ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் தி 3 bench, சப்ஜுடிஸா இருக்கு. அதுக்கு ஆன்சர் வந்தாதான் இதுக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். Then section 17, punishment of bigamy. Any marriage between two Hindus solemnized after commencement of this act is void. At the date of such marriage, either party had a husband or wife living, and the provisions of section 494, 495 of the Indian Penal Code shall apply accordingly. அப்ப இதுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் தனியா எடுத்துக்கிடலாம். ஒரு கணவனோ மனைவியோ ஏற்கனவே அவர்களுக்கு ஸ்பவுஸ் இருந்து இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் பிகமி கணவனுக்கு மட்டும்தான். பிகமி வந்து கேஸ் போடலாம், அதற்கான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 18, punishment for contravention of certain other conditions for a Hindu marriage. If any person who procures a marriage of himself or herself to be solemnized under this act in contravention of the conditions specified in
class 3, 4, 5 of section 5 are punishable. இது இன்னி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்காங்கிறது வந்து எனக்கு இதுவரைக்கும் நான் கேள்விப்படல. பட் this has to be implemented. At least ஒரு awareness will come out for all people. If a marriage conducted in contravention of class 3 of section 5, 18 years and 21 years with a rigorous imprisonment, which may extend to 2 years with fine, which may extend to 1 lakh rupees or with both. அதாவது இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் விஜிலண்டா இருப்பாங்க மக்கள். இது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்குது, யாராவது அதை பண்ணணும் கண்டிப்பா. இந்த கிளாஸஸ் 3, 4, 5ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பனிஷபிள்னு சொல்லி இருக்காங்க. அதாவது என்ன, கிளாஸ் 3 என்ன, செக்ஷன் 5ல if any person who has not completed 21 years and who has not completed 18 years, if they are a boy and girl, if they get married அப்படின்னா, இல்ல அந்த திருமணத்தை யாராவது செஞ்சு வச்சாலும் சரி, rigorous imprisonment for 2 years. அப்படி இல்லைன்னா fine up to 1 lakh rupees. அதனால வந்து பனிஷ்மெண்ட் பெருசுதான். We have to be more careful. In case if they conduct in contravention of the condition specified in class 4 or class 5, அதாவது prohibited relationship marriage or otherwise marriage between sabindas, அப்படி ஒரு மேரேஜ் நடந்தது அப்படின்னா up to 1 month punishment and fine of rupees 1000. இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். Sir, am I audible, sir? Hello. Yes, ma'am, audible. Okay, sir. Yes. In case if they conduct in yes, this is completed. So இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிருந்தா 1 month imprisonment and 1000 rupees fine. Section 19, court to which petition shall be presented. சரி, ஒரு வழக்கு தாக்கல் பண்ணோம்னா எந்த நீதிமன்றத்துல அந்த வழக்கை தாக்கல் பண்ணணும், அந்த தாக்கல் பண்றதுக்கு உண்டான தகுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். To the district court within the local limits of whose ordinary original civil jurisdiction. இப்போ வெள்ளூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளூருக்கு உட்பட்டது. ஆனா வெள்ளூர் to the district court within the local limits of whose ordinary original civil jurisdiction. But this is based upon the notification issued by the government. அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் வெள்ளூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளூர்ல எனக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது only up to corporation limit. The rest of the jurisdiction about the taluka level, it is still versus with support. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த நோட்டிபிகேஷன் என்ன ஸ்டேட் பண்ணுதோ we have to go by it. Where the marriage solemnized, that is a jurisdiction point. The respondent at the time of presentation of the petition resides. Respondent எங்க வசிக்கிறாங்களோ at the time of filing the thing, respondents எங்க வசிக்கிறாரோ அது. ரெண்டு பேரும் last resided எங்கேயோ அது jurisdiction. In case the wife is the petitioner, where she is residing on the date of presentation of the petition. அதாவது suppose after separation she went to Chennai and started working there அப்படின்னா அங்க அவங்க வந்து she is residing there now, she couldn't come and go if she files the case somewhere else, thereby she files the case within her jurisdiction, thereby that is her jurisdiction point. That is a valuable one. The petitioner is residing at the time of the presentation of the petition in a case where the respondent at that time residing outside the territories to which the act extends. Or அதாவது இது என்ன சொல்லணும் அப்படின்னா, suppose வந்து sorry, I will continue. Or has not been heard as being alive for a period of 7 years or more by those persons who would naturally have heard if he or were alive. அதாவது a person is person's availability is for a continuous period of 7 years not being heard அப்படின்னாக்க
the petitioner இருக்கிற இடத்துல இருந்து அவங்க பண்ணிக்கிடலாம். அவங்க எங்க now she resides அந்த இடத்த jurisdiction point எடுத்துக்கிடலாம். These are all section 90. And 2021 not that much required. Section 21A, power to transfer petition. If it is power to transfer petition can be done if it is within the district, then the PDJ can do that. If it is within the state, they have to approach the High Court. If it is within if it is within the district, the High Court, they have to approach the High Court. And if it is within that within state, then they have to approach the Supreme Court to get the transfer application. Section 21B, trial proceedings day to day. எப்படி நடத்தணும்? Day to day நடத்தணும். Trial to be concluded within 6 months. Inquiry appeal within 3 months. Appeal to be disposed of. These are all the things. And section 21C, this is also a remarkable section. Notwithstanding anything contained in any act to the contrary, no document shall be inadmissible in evidence in any proceeding at the trial of a petition under this act on the ground that it is not duly stamped or registered. If நம்ம வந்து civil casesல எல்லாம் வந்து if the document is not duly stamped and if it is not a registered one அப்படினா there is a stamp duty penalty வேணா வாங்கிடுவோம், but that cannot be cured. If it is an unregistered document, that cannot be cured. But அந்த question எல்லாம் இங்க கிடையாது ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்தவரைக்கும். Section 22, in camera proceedings may not be printed or published. அதாவது வந்து in camera proceedingங்கிறதே நம்ம வந்து secrecy maintenance தான். அப்படி இருக்கிறச்ச அதுக்கு வந்து நம்ம வந்து print பண்றது பப்ளிஷ் பண்றது இதெல்லாம் வந்து of course we know that. அப்படி ஏதாவது ஒன்னு நடந்துருச்சு அப்படின்னா 1000 rupees fine if it is being published அப்படின்னா. Degree in procedures, before passing it, the main endeavor of the court would be reconciliation of the parties. And then section 23A, instead of filing a counter for a case, and furthermore if the other party is also having some claim, then automatically they can utilize this section 23A. If the petitioner come forward with the petition, instead of filing a counter, the respondent hearing may file the counter, section 23, before yes. Reconciliation is the main motto of the court. That is about section 23. And section 23A, counterclaim. Husband come forward with a petition for divorce, and it is posted for filing counter of the wife. Meanwhile, she wanted to make a claim by way of asking restitution of conjugal rights. In such a situation, by way of filing her counter and also by way of paying the court fee for her claim of restitution of conjugal rights, she may come forward with the petition with a counter, and through that counter she can raise her own evidence. This is called counter claim. Section 24, maintenance pending right. While when the matter is being pending before the court, if the wife feels that she has no remuneration on her word and she has to protect her children, in such a situation she can sought for interim alimony from her husband, and after contest it will be ordered, or otherwise spontaneously if the husband wanted to give some money to them and which was accepted by her by his wife, then they will pay mutually also. Then section 25 deals about permanent alimony. Sometimes if the husband come forward with a petition for divorce, the wife can come forward with a petition for permanent alimony as a interim IA, and while disposing the main petition itself, that IA will also to be disposed and order has to be passed in it. Section 27, disposal of property. At the time of marriage, they will give some property to their daughter. Sometimes if there is a misunderstanding between them, the properties may be in the house of the husband. She wanted to get it back. In such a situation, she can file a petition under section 27 and get all the properties. By that way, the petition will be disposed of as an interim alimony.
interim IE. Section 28, appeals from degree and order, and all degrees are appealable within 90 days. So this is about Hindu Marriage Act, and there are a lot of things. I will minimize things and will complete it. And section 26 is missing, I think. Sir? Custody of children, section 26. Sorry. Yes. Section 26, interim custody. Suppose the husband may, usually the usual thing is there's children always with the mother, but sometimes they are very much attached with father. In such a situation, they will utilize this situation to reach their target. If the child is in the other person's custody, they are utilizing it. Instead of settling their own thing, they are just triggering things there by way of utilizing the child. That is to be avoided. These things to be understood by the parties. They have to keep it in their mind, because children get more affected because of these things. They have to keep it in their mind about that. What to do? But if the husband wanted to visit the child, or he wanted to take the child back to his custody, they will file a petition for interim custody and all, and it will be ordered as per the procedures.